ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் காசி கார்னர். இன்னைக்கு டிமார்ட் போன ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இது நான் போன வீக் சண்டே எடுத்தேன். இப்போ தான் கரெக்டாக எடிட் பண்ணி போடுறதுக்கான டைம் கிடச்சிச்சு. வீக்கெண்ட் மட்டும் தயவு செய்து டிமார்ட் போயிடாதீங்க, டிமார்ட் பக்கமே போயிடாதீங்க. ஏன்னா சம்மர் ரஷ்ஷாக இருந்துச்சு. வீக் டேஸில் கூட கொஞ்சம் நம்மளுக்கு பொருள் தேடி எடுக்கிற மாதிரி இருக்கும் போல். அங்கே சம்மர் ரஷ்ஷாக இருந்துச்சு, திங்ஸும் தேடி எடுக்க முடியல. பாதிலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நான் வீட்டுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு காட்டியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். நெய் காலி ஆயிட்டு சொல்லிட்டு நான் அமுல் கவு கீ வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் ஆர்ச்சி பிராண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த நெய்யுமே நல்லா தான் இருக்கும். பட் அது காலி ஆயிடுச்சு சொல்லிட்டு சரி அமுலில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 500 ml 385 rupeesக்கு வாங்கியிருந்தேன். அடுத்தது இந்த மிக்ஸ்டு பயிர் வாங்கினேன். இது டிமார்ட்டோட பிராண்ட் தான். எல்லா பயிரும் இதில் மிக்ஸ்டாக இருக்கும். தெரியுதா தெரியல ஸ்க்ரீனில். கொண்டக்கடலை, பிளாக் சன்னா, ஒயிட் பீஸ், க்ரீன் பீஸ் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. இது பிரேக்ஃபாஸ்ட்க்கு நல்ல ஆப்ஷன். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த மிக்ஸ்டு பயிர் வாங்கிக்கலாம். இது தனித்தனியாகவும் இருக்குது, மிக்ஸ்டாகவும் இருக்குது. நான் 500 grams 72 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இது மாதிரி எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு வாங்கியிருக்கேன். இதுவும் 500 grams 720 rupeesக்கு வாங்கியிருக்கேன். இதுவும் டிமார்ட்டோட பிராண்ட் தான். ஆக்சுவலாக அவங்க பிராண்ட்லேயே இது கொண்டு வந்துட்டாங்க போல. இது நீங்க பருப்பு வகையெல்லாம் தனித்தனியா லூஸ்லயே விற்கிறாங்க. உங்களுக்கு வேணா அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம். நான் பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன். சரி நெக்ஸ்ட் டைம் லூஸ்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் விஸ்க் வாங்கியிருந்தேன். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது விஸ்க் ஆல்ரெடி நான் வச்சிருந்தேன். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க போச்சுன்னே தெரியல. சரி அதனால மாவு கலக்கிறதுக்கு, எக் பீட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். அதை நான் தேடி தேடி பார்த்தேன், பட் கிடைக்கல. ஸோ அதனால சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ராஜ்மா தான் வாங்கியிருந்தேன். கிராசரிஸ் எல்லாமே காலிச்சு. ஸோ போன கையோட அதையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ராஜ்மா நீங்க கர்பீஸா செய்யும்போது திக்கா கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அதோட ரெசிபி நான் செய்யும்போது உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சேனல்ல, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த உப்பு கடலை தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணும் போது எதுக்கு நம்ம கடையில இருந்து வேற ஏதாவது சாப்பிடணும், ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பு கடலை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மக்கானா வாங்கியிருந்தேன் ஸ்நாக்ஸ்க்காக. அதுக்கப்புறம் உடச்ச கடலை வாங்கியிருந்தேன். இது எல்லாமே காலி ஆயிடுச்சு சொல்லிட்டு தான் ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இது எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஷர்ட் வாங்கியிருந்தேன். அதாவது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பார்த்தாலும் தெரியும். அதுக்கப்புறம் ரவா வாங்கியிருந்தேன். எப்பவுமே நாகா பிராண்ட் தான் வாங்குவேன். ஸோ அதனால ரவையும் காலி ஆயிடுச்சு சொல்லிட்டு அதையும் குட்டி பேக்கெட் தான் வாங்கினேன். 2 பேர் தானே, காலியானதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அணில இந்த ராகி சேமியா வாங்கினேன். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி பார்த்தோன்னே எடுத்துட்டேன். சரி ஒரு நாள் டிஃபனுக்கு ஆகுமே, டின்னர் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு குழப்பமா இருக்கும் சொல்லிட்டு இந்த மில்லட்ல இந்த ராகி சேமியா வாங்கினேன், அணில் பிராண்ட். அதுக்கப்புறம் அதே நாகா பிராண்ட் சம்பா ரவை வாங்கினேன். இதுவுமே உப்புமால செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், ஹெல்த்தி கூட. ஸோ அதனால அது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கியிருந்தேன். மிஸ்டர் கோல்ட்லேருந்து. கடலை நல்லா செக்கு ஆட்டினேன், என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என் ஹஸ்பண்ட். ஸோ அதனால சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கியிருந்தேன் மிஸ்டர் கோல்ட் பிராண்ட். அதுக்கப்புறம் பெப்பர் தூள் அதுவுமே காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால அதுவுமே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பூஜா ஐட்டம்ல மங்கள் தீப்போட சாம்பிராணி கிடையாது, ஊதுபத்தி வாங்கியிருந்தேன். இது 3-in-1 ஊதுபத்தி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் லாவெண்டர்ல இது வாங்கியிருந்தேன், கிளாசிக் அரோமா வித் மாடர்ன் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரெண்டுமே எதுக்கு ஒரே ஃப்ளேவர் வாங்கணும் அப்படின்னு சொல்ல வாங்கியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மங்கள் தீப்போட பிராண்ட் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், நல்லா இருக்கும் இது ஃப்ராக்ரன்ஸ்லாம். ஸோ அதனால வாங்கியிருந்தேன். 2 வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சீக்கிரம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மைதா மாவு வாங்கியிருந்தேன், டிமார்ட்டோட பிராண்ட் தான். ஸோ அது வாங்கியிருந்தேன். குட்டி பேக்கெட் பார்த்தேன், கிடைக்கல. சரி ஓகே வாங்குறதான் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கடுகு பேக்கெட் வாங்கியிருந்தேன். கடுகு காலி ஆயிடுச்சு. ஒரு ரஸ்க் பேக்கெட் வாங்கியிருந்தேன். இது ஒழுங்கிடுச்சுன்னா எனக்கு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டப்பர்வேர் டப்பா மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ஜோயோ பிராண்ட்லேருந்து. மாவு ஏதாச்சும் கலக்கி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். 149 rupeesக்கு இது ஒர்த் தான். அப்புறம் பெருங்காயத்தூள் வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1000 ml பிடிக்கிற ஒரு கண்டெய்னர் வாங்கியிருந்தேன் கிளாஸ்ல. ஆல்ரெடி டிமார்ட்ல வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஜார்லாம் வச்சிருக்கேன். ஸோ அதனால வாங்கலாம் சொல்லிட்டு 3 வாங்கியிருந்தேன் இதே மாதிரி. இது ப்ரைஸ் வந்து 109. இது ஆன்லைன்ல செக் பண்ணீங்கன்னா 300-400 வருது. பட் இதுக்கு ஒர்த்து தான், ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஆனால் கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணோம்னா உடஞ்சிரும். பட் கிளாஸாக வச்சா நம்ம கிச்சனும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நல்லா இருக்கும். ஸோ தான் இப்போ நான் கிச்சன் திருப்பி ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ வந்து உங்களுக்கு லேட்டரானா வரும். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.